ஹலோ நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு தகவலோட தான் வந்திருக்கிறேன். அதாவது என்னன்னு சொன்னா, ஓ லெவல் அண்ட் ஏ லெவல் எக்ஸாமுக்கு பிரைவேட்டா ஆன்லைன்ல என்ன மாரி அப்ளை பண்ணுவதுன்றத பத்தி தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க இருக்கிறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னால நம்ம சேனல புதுசா பார்வையிடக்கூடிய நண்பர்களா இருந்தா, கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏனைய சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அத நீங்க வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாரி தான் ஷோ ஆகும். இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, இதில லாகின் அண்ட் ரெஜிஸ்டர்ன்னு சொல்லி 2 பட்டன் வந்து ஷோ ஆகும். இந்த வெப்சைட்ல வந்து உங்கள்ட்ட அக்கவுண்ட் இல்லன்னு சொன்னா, இதில இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் பட்டன நீங்க கிளிக் பண்ணிட்டு, இதில உங்களுடைய ஃபுல் நேம வந்து இந்த இடத்துல முதலாவது என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. 2வதா வந்து இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுடைய ஐசி நம்பர் கேட்கும். ஐசி நம்பர் இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. 3வதா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். உங்களுடைய வைக்கக்கூடிய மொபைல் நம்பர குடுத்து என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்கும். அத நீங்க வந்து டிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பட்டன கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு உங்களுடைய அக்கவுண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகிரும். ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அத கன்ஃபர்மேஷன் பண்ணுவதற்கான ஒரு ஓடிபி வந்து உங்களுடைய அதே மொபைல் நம்பருக்கு வரும். அத நீங்க குடுத்து என்டர் பண்ணி லாகின் பண்ற மாரி இருக்கும். நீங்க இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் லாகின் பட்டன நீங்க கிளிக் பண்ணிட்டு, உங்களுடைய ஐசி நம்பர இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. ஐசி நம்பர் என்டர் பண்ணிட்டு, இந்த சப்மிட் பட்டன நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று வந்து சென்ட் ஆகும். அந்த ஓடிபிய வந்து இந்த இடத்துல நீங்க வந்து என்டர் பண்ணி உங்களுடைய அக்கவுண்ட்ட வந்து லாகின் பண்ணிக்கொள்ளுங்க. லாகின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாரி தான் ஷோ ஆகும். இதில உங்களுடைய நேம் போட்ட மாரி இந்த இடத்துல ஷோ ஆகும். இத நீங்க ஓகே பண்ணிட்டு, இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போட்டிருப்பாங்க. இதில முதலாவதா பார்த்தீங்கன்னு சொன்னா, ஓ லெவல் எக்ஸாமுக்கு வந்து பிரைவேட்டா அப்ளை பண்ற செக்ஷனும், ஏ லெவல் எக்ஸாமுக்கு பிரைவேட்டா அப்ளை பண்ற செக்ஷனும் வந்து இதில போட்டிருப்பாங்க. இதில அப்படி கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த அப்ளிகேஷனுக்குரிய அந்த க்ளோசிங் டேட் எப்பன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதில பார்த்தீங்கன்னு சொன்னா, 2ஆம் மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் இதில நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லி அவங்க போட்டிருக்கிறாங்க. அதே டைம்ல ஏ லெவலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, 2ஆம் மாசம் 2ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து பிரைவேட்டா அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். இப்ப இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, ஓ லெவலுக்கு அப்ளை பண்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இதில வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடிய அந்த பட்டன நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, இதில உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான அந்த தகவல்களையும் என்ன மாரி நீங்க பார்வையிடணும்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து மொழியிலயும் தந்திருப்பாங்க. அத நீங்க தேவையான ஆட்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில அதாவது டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதில என்ன மாரி நீங்க அத ரெஜிஸ்டர் பண்றதுன்றத பத்தி அவங்க பிடிஎஃப் ஃபைலாவே போட்டிருப்பாங்க. அத நீங்க சிங்கள மொழியிலயும், தமிழ் மொழியிலயும், இங்கிலீஷ் மொழியிலயும் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னா, இதில இருக்கக்கூடிய அந்த நெக்ஸ்ட் பட்டன் இருக்கு. அத வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுடைய இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாரி தான் ஷோ ஆகும். இதில வந்து போட்டிருப்பாங்க. அதாவது கவனத்திற்குன்னு சொல்லி போட்டு, விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதற்கு முன்னர் வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை நன்கு வாசிக்கவும் சொல்லி போட்டிருப்பாங்க. அத நீங்க வந்து ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டே நீங்க வந்து இத வந்து ஃபில் அப் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவதா பார்த்தீங்கன்னு சொன்னா, இதில வந்து ஃபுல் நேம் கேட்டிருப்பாங்க. இங்கிலீஷ்ல வந்து கேட்டிருப்பாங்க. அதாவது பர்த் சர்டிஃபிகேட்ல என்ன மாரி இருக்கோ, அதே முறையில வந்து டைப் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவங்க போட்டிருப்பாங்க. அதாவது உங்களுடைய நேம வந்து அதன் அழகான முறையில வந்து நீங்க பார்த்து ஃபுல்லாவே நீங்க டைப் பண்ணிக்கொள்ளுங்க. பேர டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து என்ஐசி நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய என்ஐசி நம்பர் இதில வந்து என்டர் ஆகிருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. டேட் ஆஃப் பர்த்த வந்து சரியான முறையில வந்து பார்த்து நீங்க டைப் பண்ணி கொள்ளுங்க. டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, இதில மேலா, ஃபீமேலான்னு சொல்லி கேட்டிருக்கும். இதில வந்து மேல்ன்னு குடுத்துக்கொள்ளுங்க. ஃபீமேல்ன்னு சொன்னா, ஃபீமேல்ன்னு சொல்லி இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து இமெயில் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இமெயில் அட்ரஸ் வந்து ஆப்ஷனல் தான். தேவைன்னு சொன்னா இமெயில் அட்ரஸ வந்து இந்த இடத்துல நீங்க டைப் பண்ணிக்கொள்ளுங்க. இமெயில் அட்ரஸ நீங்க டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இதில வந்து பர்த் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருப்பாங்க. பர்த் சர்டிஃபிகேட் நம்பர வந்து இதில நீங்க என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. பர்த் சர்டிஃபிகேட் நம்பர நீங்க என்டர் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு, இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரைவேட் அட்ரஸ்ன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து கேட்டிருப்பாங்க. உங்களுடைய பிரைவேட்டான அதாவது நீங்க இருக்கக்கூடிய அட்ரஸ வந்து இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னு சொன்னா, கீழ வந்து போஸ்டல் டவுன் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்க இருக்கக்கூடிய ஊர டவுன வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு, நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பட்டன வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க எந்த மாவட்டத்தில பரீட்சை எழுதணும்ன்றத வந்து அதில டிஸ்ட்ரிக்ட வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிட்டு, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அத நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க வந்து என்டர் பண்ணிக்கொள்ளுங்க.
என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய மாவட்டத்தில் எந்த ஊரில் பரீட்சை எழுதணும் என்பதையும் இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது உங்களுக்குரிய ஊரை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்தீங்கன்னு சொன்னால் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அட்டெம்ப்ட் நம்பர்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமை வந்து அதாவது இந்த ஓலெவல் எக்ஸாமை திரும்ப எத்தனாவது தடவை நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னு சொல்லிங்க. இதை ஃபஸ்ட் டைம் நீங்கள் திரும்ப அட்டன் பண்ணீங்கன்னு சொன்னால் அதில் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துக்கொள்ளுங்க. கீழே அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் விசேட தேவையுடையவர்கள்னு சொல்லி அவங்க கேட்டிருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் விசேட தேவையுடையவர்களாக இருந்தால் எஸ்ன்னு இருக்கக்கூடிய அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த சம்மந்தமான விசேட தேவை இருக்குன்னு சொல்லி அதை நீங்கள் வந்து போட்டுக்கொள்ள முடியும். அதாவது மாற்றுத்திறனாளி என்று சொன்னால் அதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அது சம்மந்தமான தகவலை வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கொள்ள முடியும். அல்லது மாற்றுத்திறனாளி இல்லைன்னு சொன்னால் நோன்னு இருக்கக்கூடிய அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த செக்ஷனுக்கு வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய அடுத்ததான் நெக்ஸ்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அந்த லேங்குவேஜ் எதுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் படிக்கக்கூடிய லேங்குவேஜ், அதாவது சிங்களம்ண்டா சிங்களத்தை கொடுத்துக்கொள்ளுங்க. அல்லது இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷ் மீடியமாக கொடுத்துக்கொள்ளுங்க. அல்லது தமிழ் மீடியம்னு சொன்னால் தமிழ் மீடியத்தை வந்து இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ரிலீஜன் சொல்லி கேட்டிருக்கீங்க. அதாவது உங்களுடைய மதம் சார்ந்த பாடங்கள் எதுவும், அதாவது இஸ்லாம் அண்ட் தமிழ் பாடங்கள் நீங்கள் அதை எடுக்கணும்னு சொன்னால் இந்த இடத்த வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்குரிய அந்த பாடத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் லேங்குவேஜோடு சம்மந்தப்பட்ட பாடம், அதாவது தமிழ் லேங்குவேஜ் அண்ட் சிங்கள லேங்குவேஜோடு சம்மந்தப்பட்ட பாடம் எது சரி நீங்கள் படிக்கிறேன்னு சொன்னால் அது இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷ் தேவைன்னு சொன்னால் இங்கிலீஷை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மேத்தமெட்டிக்ஸ், அதாவது மெட்ஸ் பாடத்தை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணணுன்னு சொன்னால் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி நீங்கள் உங்களுக்கு தகுந்த பாடத்தை வந்து இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்குரிய பாடத்தை வந்து இதில் நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய பாடத்தை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பாடத்திட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஜெக்ட் மீடியம்னு சொல்லி அந்த பாடத்திட்டத்துக்கு நேராகவே இருக்கும். நீங்கள் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். தமிழ் மீடியம்னு சொன்னால் தமிழ் மீடியத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து ₹100 பே பண்ணணும்னு சொல்லி இந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட் சம்மரியில் வந்து அவங்க போட்டிருப்பாங்க. அப்படியே கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து சப்மிட்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து பேமெண்ட் பெண்டிங்னு சொல்லி ஒரு பட்டன் வந்து ஷோ ஆகும். அதாவது நீங்கள் வந்து பேமெண்ட்டை நீங்கள் பே பண்ணால் தான் வந்து இது வந்து அந்த சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துக்கொள்ளுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் பே பை கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டுன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அடுத்து பே பை போஸ்டல் டிபார்ட்மெண்ட் சொல்லிக்கும். அதாவது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் நேரடியாக நீங்கள் பே பண்ணிக்கொள்ள முடியும். நீங்கள் உங்களுடைய கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டை வச்சு நீங்கள் பே பண்ணுன்னு சொன்னால் இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பேஜ் வந்து செக் அவுட் பேஜ் வந்து லோடிங் ஆகும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து உங்களுடைய அந்த கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் உங்களுடைய கார்டு நம்பரை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய கார்டு டீட்டெயிலை வந்து ஃபுல்லாக கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இருக்கக்கூடிய அந்த பே நவுன் இருக்கக்கூடிய பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆயிரும். பேமெண்ட் வந்து ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பட்டன் வந்து ஷோ ஆகும். இதை நீங்கள் வந்து ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல கீழே வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வந்து ஷோ ஆகும். இல்லை வந்து ஓர்டர் ஐடி அண்ட் ஓர்டர் ரெஃபரன்ஸ் நம்பர் பெய்டு அமௌண்ட் சொல்லி ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். இதை நீங்கள் அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுன்லோட் OL எக்ஸாம் அப்ளிகேஷன் சொல்லியிருக்கு. இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் ஆன்லைனில் போட்ட அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகினதுக்கு அப்புறம் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கொண்டு உங்களுடைய எக்ஸாமை நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இதுபோல் புதிய தகவல்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்து கொள்ளுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும் என்பதை பற்றி கீழே கமெண்ட்ஸில் தெரிவித்துக்கொள்ளுங்கள். அடுத்த ஒரு புதிய வீடியோன்னு சந்திக்கலாம். ஓகே நண்பர்களே, பாய்.